أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. السلام عليكم ورحمة الله وبركاته. சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம 7 அஹரூஃப் பத்தி நம்ம பார்க்க போறோம். அஹரூஃப் அப்படின்னா இப்ப நம்ம கிராத் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஷாத்திபியா புக்ல வந்துட்டு 7 கிராத் இருக்கு, துர்ரா புக்ல 3 கிராத் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? கிராத் வந்து என்னது? ஓதும் முறை. அஹ்ரூஃப் அப்படின்னா இப்ப நம்ம தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம ஒவ்வொரு அதாவது தமிழ் தான் பேசுவோம். அந்த ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா? இப்போ வந்து தென்காசி மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வேற ஸ்லாங் பேசுவாங்க, திருநெல்வேலி மாவட்டத்துல வேற ஸ்லாங் பேசுவாங்க, இப்போ தஞ்சாவூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி சென்னை, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழ் தான் பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய அந்த ஸ்லாங் வந்து வித்தியாசமா இருக்கும். இப்போ ஒரு 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 விஷயத்த தான் சொல்றாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மீனிங் என்னவா இருக்கும்? ஒரே மீனிங்கை தான் அது வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் அந்த வட்டார மொழின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேரு தான் அஹரூஃப். அதே மாதிரிதான் அரபிக்லயும் வட்டார மொழி வந்து இருக்குது. சரிங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அரப்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களை பொறுத்த அளவுல அவங்களும் ஈஸியா குரானை ஓதணும். ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே. இஸ்லாம் வந்து பரவக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு எல்லாருமே ஈஸியா ஓதணும் அப்படிங்கிறதுக்காக தான் 7 வட்டார மொழிகள்ல வந்து என்னது அருளப்பட்டுச்சு? குரான் அருளப்பட்டுச்சு. சரிங்களா? 7 வட்டார மொழியில வந்து குரான் வந்து அருளப்பட்டுச்சு. 7 அஹரூஃப், அதுதான் அஹரூஃப் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில இடத்துல என்ன சொல்லுவோம்? சரி அப்படிங்கறது என்ன சொல்லுவோம்? சரி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு இடத்துல சேரி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு சரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாமே என்ன மீனிங் கொடுக்கும்? ஓகே அப்படிங்கிற மீனிங் தானே கொடுக்கும். ஸோ அந்த வேர்டு தான் என்னது, யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் நமக்கு வந்து வித்தியாசமா இருக்குமே தவிர அது அதனுடைய மீனிங் என்னவா இருக்கும்? ஒரே மீனிங்கா இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்றோம்? அஹ்ரூஃப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த 7 அஹ்ரூஃப்லயும் இப்படிதான் இருக்கும். அந்த வேர்டு வந்து ஒரே வேர்டா தான் இருக்கும். அதனுடைய மீனிங் வேர்டு வந்து வித்தியாசமான வேர்டு, ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஆனா மீனிங் என்னவா இருக்கும்? ஒரே மீனிங்கா தான் இருக்கும். சோ வட்டார மொழியில வந்து அருளப்பட்டுச்சு. சரிங்களா? 7 வட்டார மொழியில வந்து அருளப்பட்டுச்சு. நான் பேசுற கேக்குதா சிஸ்டர்? அன்மியூட் பண்ணிக்கங்க, நான் கொடுக்குறேன் பாருங்க. பாத்திமா சிஸ்டர், அன்மியூட் பண்ணிக்கங்க. கேக்குதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்களே. சரி, ஓகே. இதை வந்து நம்ம எப்படி நம்பணும்? 7 அஹரூஃப்ல தான் அருளப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்பணும் அப்படின்னா அது இது பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதா? பிரேக் ஆகுது, பாதி இழுத்து இழுத்து தான் கேட்டுச்சு. அப்படியா? அதான் ஹேண்ட் ரைஸ் பண்ணு. சரி சரி, இந்த வாரம் ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிட்டு வரேன். நல்லா கேட்டு. ஓகே, செக் பண்ணிட்டு வரேன். கேக்குதா? இப்ப நான் பேசுறது கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? ஓகே. இப்ப இந்த 7 அகரூஃப்ல தான் குரான் அருளப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு நம்பணும்? நமக்கு வந்து அதற்கு வந்து நிறைய ஹதீஸ் இருக்கு. சரிங்களா? அதன் மூலமா நம்ம வந்து 7 அகரூஃப்ல தான் குரான் அருளப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மதீனாவுக்கு வெளியில வந்து இருக்கும்போது பனு
கிஃபார் கோத்திரத்தார்கிடையே இருக்கும்போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹி அறிவிப்பதற்காக வராங்க. அப்போ ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்றாங்க, ஆஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, நான் அதாவது உங்கள் மக்களுக்கு ஒரே குரானை ஓதுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன பண்றாங்க, இல்ல எனக்கு வந்து இன்னும் அடுத்த வட்டார மொழியில வந்து எனக்கு குரான் வந்து அருளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிரார்த்தனை செய்றாங்க. அப்போ இப்படி ஒவ்வொன்னா அப்போ திரும்ப வந்து சொல்றாங்க, உங்களுக்கு 2 வட்டார மொழிகள அருளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் திரும்பியும் பிரார்த்தனை செய்றாங்க, இது காணாது அந்த மாதிரி சொல்லி இப்படி பிரார்த்தனை பண்ணி கடைசியா எத்தனை வட்டார மொழியில அருளப்பட்டுச்சு, 7 அஹரூஃப்ல வந்து குரான் வந்து அருளப்பட்டுச்சு. சரிங்களா? இந்த 7 அஹரூஃப் எதுக்காக 7 அஹரூஃப்ல அருளப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மால வந்து நிறைய முதியவர்கள், இளைஞர்கள், பெண்கள், படிக்க தெரியாதவங்க அவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஈஸியா குரானை ஓதணும், அவங்களுக்கு வந்து அதனுடைய அர்த்தங்கள் புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் 7 அஹரூஃப்ல வந்து குரான் அருளப்பட்டுச்சு. சரிங்களா? இப்போ முக்கிய காரணம் என்னவா இருந்தது, குரானை வந்து ஈஸியா மனப்பாடம் பண்ணவும், அதை வந்து அதனுடைய அர்த்தங்களை வந்து இலகுவாக புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த குரான் வந்து 7 அஹரூஃப்ல வந்து அருளப்பட்டுச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஆஹ் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தொலை வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, சூரா ஃபுர்கானை வந்து ஓதுறாங்க. அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, தொழுதுட்டு இருக்கப்ப என்ன சொல்றாங்க, அவங்களோட அதாவது ஹிஷாம் ரலியல்லாஹு வேற ஒரு அஹரூஃப்ல குரானை ஓதுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து அந்த அஹரூஃப் வந்து தெரியல. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க நினைக்கிறாங்க ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தப்பா ஓதுறாங்க, குரானை வந்து சூரா ஃபுர்கான் தான் ஓதுறாங்க, ஆனா தப்பா ஓதுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதிகமா கோவம் வருது. அவங்க தொழுகைய முடிக்கிற வரையும் பொறுமையா இருந்துட்டு தொழுகை முடிச்ச பிறகு அவங்க சட்டையை பிடிச்சு கேக்குறாங்க, உனக்கு யார் இதை வந்து இப்படி சொல்லி தந்தா, நீ தப்பு தப்பா ஊதுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல நீ வந்து பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்படி 2 பேருக்கு இடையுமே வாக்குவாதம் வந்து அதிகரிக்குது. உடனே என்ன பண்றாங்க, 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டயே போய் கேக்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஹிஷாம் அவர்களே நீங்க ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க ஓதி காட்டினோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா இப்படிதான் குரான் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து உமரே நீங்க ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உமர் அலி எல்லாம் ஓதி ஓதி முடிச்சோடனேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா இப்படிதான் வந்து இந்த அத்தியாயம் அருளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த குரான் 7 முறைகளில் அருளப்பட்டிருக்கிறது, ஆகவே உங்களுக்கு அதில் எது சுலபமானதோ அதை ஓதிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்போ 7 அஹரூஃப்களும் யார்கிட்ட இருந்து வந்தது, நேரடியா நமக்கு வந்து அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தது, சஹாபாக்கள்கிட்ட இருந்து வந்தது கிடையாது. சரிங்களா? அல்லாஹ்விடம் இருந்து யார் மூலமா வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா நமக்கு 7 அஹரூஃப்கள்ல வந்து குரான் வந்து அருளப்பட்டுச்சு. சரிங்களா? அஹரூஃப்னா என்ன, வட்டார மொழியில வந்து தான் குரான் அருளப்பட்டுச்சு. அதுல பெரிய டிஃபரெண்ட் எல்லாம் இருக்காது, சின்ன சின்ன டிஃபரெண்ட், எழுத்துக்கள் மாற்றமா இருக்கும், கிராமரு, சிங்குலர் ப்ளூரல், அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல மீனிங் மாறுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனிங் எல்லாம் மாறுபடாது. மீனிங் வந்து இன்னும் டீப்பன் ஆகுமே தவிர இதுல எந்த மாறுபாடும் இருக்காது. அதே மாதிரி ஒரு விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த விஷயம் அந்த இதுல வந்து நம்ம லாஜிக் பார்க்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாக்ஸ்ல வந்து இப்போ நம்ம எடுத்துக்கோம், சாக்ஸ்ல வந்து மசகு செய்யணும் அப்படின்னா எங்க செய்வோம், சாக்ஸுக்கு மேல தான் செய்வோம். ஆனா அழுக்கு எங்க இருக்கும், சாக்ஸுக்கு கீழே தானே அழுக்கு இருக்கும். ஆனா நமக்கு இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு, சாக்ஸுக்கு மேலதான் மசகு செய்ய சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து லாஜிக்கா யோசிக்க கூடாது. சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ அவங்கள அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே. சோ பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, குர்ஆன் 7 அஹ்ரூஃபில் இறக்கப்பட்டது, அதை நீங்கள் நம்புங்கள், இது தொடர்பாக நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டால் உங்களை அது குஃப்ரில் சேர்த்துவிடும் அப்படின்னு சொல்லி 3 தடவை சொல்றாங்க. சரிங்களா? அப்போ குர்ஆன் வந்து 7 அஹ்ரூஃப்ல இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நாம முழுமையா நம்பணும். இதுலயே பாருங்களேன், இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாருக்குமே அந்த எல்லா ஹரூஃப்களையுமே சொல்லி கொடுக்கல. அதாவது எல்லா நபி தோழர்களுக்குமே எல்லா ஹரூஃப்களையுமே சொல்லி கொடுக்கல. அது வந்து எப்படி நமக்கு தெரியுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஓதுன, ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுன அஹ்ரூஃப் முறை வந்து தெரியல.
அதே மாதிரி ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுன அஹ்ரூஃப் முறை வந்து தெரியல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாருக்கு எது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க அவங்களுக்கு ஏத்தாற் போல எது இலகுவா இருக்குமோ அதை தான் கற்றுக் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? எல்லா சஹாபாக்களுக்கும் எல்லா அஹ்ரூஃப்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கற்றுக் கொடுக்கல. ஓகே. இதுல வந்து பெரியதாக மாற்றங்கள்லாம் இருக்காது. சரிங்களா? இந்த அஹ்ரூஃபை பொறுத்தவரை பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காது. சின்ன சின்னதா தான் மாற்றங்கள் வந்து இருக்கும். அடுத்தது இந்த 2 பேருமே பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து இந்த ஓதுதல்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே விஷயத்தை எடுத்து சொல்லும் வரை தோழர்கள் தங்களிடம் இருந்து மாறுபட்ட ஓதுதல்களை கேட்டு திருப்தி அடையவில்லை. அதாவது 2 பேருமே எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க, அதுவரையும் திருப்தி அடையவே இல்லை. டைரக்டா போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து திருப்தி ஆகுது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரையுமே அவங்களுக்கு என்னன்னு தெரியல. 7 அஹ்ரூஃப்ல தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? இப்போ குர்ஆன் இறக்கப்பட்ட காரணம் என்ன? 7 அஹ்ரூஃப்கள்ல இறக்கப்பட்ட காரணம் வந்து என்ன அப்படின்னா, அத மற்றவங்களுக்கும், அதாவது இப்போ வந்து நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குறைஷி குலத்தை சார்ந்தவங்க இல்லையா? அப்போ அவங்க லாங்குவேஜ்ல மட்டும் இறங்குச்சு அப்படின்னா மற்ற வட்டார மொழி பேசக்கூடியவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் 7 அஹ்ரூஃப்களை எல்லாருமே அந்த வந்து அப்போ வந்து இஸ்லாத்தை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே, நிறைய பேர் வந்து இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு வந்து சிரமமாயிடக்கூடாது இல்லையா குர்ஆனை ஓதுறதுக்கு. அதுக்காக அவங்களுக்கு இலவாக்கும் வகையில தான் இந்த 7 அஹ்ரூஃப்களும் இறக்கப்பட்டுச்சு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இமாம்கள் அறிஞர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, அந்த 7 அஹ்ரூஃப்களும் இந்த குலத்தாருக்கு, இந்த பழங்குடியினர்களுக்கு ஏற்றார் போலதான் அருளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்களுடைய கருத்து. யாரெல்லாம் பாருங்க, குரைஷ், ஹுதைல், தாஹிப், ஹவாசின், கினானா, தமீம், ஏமன், இந்த 7 பழங்குடியினருக்கும் ஏற்றார் போல இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, 7 அஹ்ரூஃப், அந்த அஹ்ரூஃப்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கிடுவோம். இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலயே நிறைய இருக்கும் இல்லையா? அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இந்த மாதிரி இங்கிலீஷ் நிறைய இருக்கும். இதுல என்ன உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும்? மீனிங் ஒரே மீனிங்கை தான் கொடுக்கும். இங்க பாருங்க, கலர்னு இருக்கு. இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கொடுக்குது, ஆனா ஸ்பெல்லிங் வேறையா இருக்குது. ப்ரொனவுன்ஸ் வேறையா இருக்கும். இப்போ வந்து டிவோர்ஸ் அப்படின்னு இருக்கும், சில டிவோர்ஸ்ன்னு சொல்லுவோம், டைவோர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபினான்ஸ், ஃபைனான்ஸ், இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அடுத்து கிராமர், ஸ்பெல்லிங், இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த 7 அஹ்ரூஃப்களையும் இந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? பாருங்க, 1400 வருடங்களுக்கு முன்பே அஹ்ரூஃப் இருந்தது. இந்த 7 அஹ்ரூஃப்களிலும் வித்தியாசம் இருக்கு. உச்சரிப்பில், அதாவது மஜ்ரேஹா என்பதை மஜ்ராஹா என்று ஓதுவது. சரிங்களா? எழுத்தில் அபு ஜாஃபர் மற்றும் ஜக்கரியா கராத்துகளில் கடைசியாக ஹம்சா சேர்ப்பது. அது வந்து பின்னாடி நம்ம உதாரணம் படிப்போம், அது படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இலக்கண முறை, அதாவது கிராமர்ல, சரிங்களா, வார்த்தை ஆர்டர், அந்த ஆர்டர் வந்து மாறி இருக்கும். அது அடுத்து வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன மின் எங்க போடுவது, அந்த இதெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும். சரிங்களா? இந்த 7 அஹ்ரூஃப்களையும் இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, எதுக்காக இந்த 7 அஹ்ரூஃப்கள் இறங்குச்சு? மக்களுக்கு எளிதாக புரிவதற்காக. உதாரணம், வமா ஹலக ذكر والأنثى. ஓகே. அடுத்து இன்னொன்னு பாருங்க, அடுத்த அஹ்ரூஃப் வமா ஹலக ذكر والأنثى. அதாவது இங்க வல்லுன்னு சொல்லி இந்த ஹம்சாவை வந்து நம்ம, அதாவது இந்த இந்த ஹம்சாவை நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இங்க வந்து ஹம்சாவை விழுங்கி ஓதுவாங்க. சரிங்களா? சோ இந்த 2 டிஃபரெண்ட் இருக்கும். அடுத்த உதாரணம் பாருங்க, ஹல் அத்தாக ஹதீசு மூசா. அது எப்படி ஓதுறாங்க? ஹலதாக்க இந்த ஹம்சாவை விழுங்கி ஓதுறது. மூசே அப்படின்னு ஓதுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிராத்ல பார்த்தோம் இல்லையா? சபிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆயிலே அல்லதி ஹலக ஃபஸவ்வே, அந்த மாதிரி சாட்சி மாலா பண்ணி ஓதுனாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து பாருங்க, ரெண்டாவது, எதுக்காக வந்து 7 அஹ்ரூஃப்கள் இறக்கப்பட்டுச்சு? ஆயத்துக்களின் அர்த்தங்களை இன்னும் ஆழமாக்குவதற்காக. சரிங்களா? ஒவ்வொரு அர்த்தங்களையும் இன்னும் டீப்பனா கொண்டு போறதுக்காக இந்த 7 அஹ்ரூஃப்கள் இறக்கப்பட்டுச்சு. இதுல பாருங்க, வல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி ஃபலை யுதில்லு அமாலஹும். இங்க பாருங்க, வல்லதீன காதிலு, இங்க குதிலு, அந்த அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வந்து குர்ஆன் இப்படித்தானே நமக்கு இறக்கப்பட்டுச்சு, எப்படி அந்த ஹரக்கத்தெல்லாம் இல்லாம தானே இறக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? அப்போ இதை பாருங்களேன், இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கு. காஃப், த, லாம், வாவ் எல்லாமே அப்படியே இருக்கு. அந்த ஃபத்ஹா, கெஸ்ரா, தம்மால மட்டும் தான் மாற்றங்கள் இருக்கு. சரிங்களா? பின்னாடி தானே நமக்கு ஹரக்கத்தெல்லாம் வந்துச்சு.
சரிங்களா? அப்போ வந்து இதை வந்து யாருனாலும் ஓதலாம். ஓதுறப்ப அவங்கவுங்களுடைய வட்டார மொழிக்கு ஏற்றால் போல அவங்க வந்து ஓதிப்பாங்க. இப்போ வல்லதீன கூத்திலு அப்படின்னா யார் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய நற்செயல்கள் வீணாக்கப்படுவதில்லை. கூத்திலு. இங்க பாருங்க காத்திலு அப்படின்னா யார் அல்லாஹுவின் பாதையில் போரிட்டார்களோ அவர்களுடைய நற்செயல்கள் வீணாக்குவதில்லை. அப்போ வந்து கொல்லப்பட்டவர்களும் சரி போரிட்டவர்களும் சரி இவங்களுடைய நற்செயல்கள் வந்து வீணாகுவதில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு பொருள்படுது. சரிங்களா? அப்போ இந்த பொருளை வந்து ஒவ்வொரு ஆயத்திலையும் இன்னும் டீப்பனாக தான் கொண்டு போகுமே தவிர எந்த மாற்றங்களும் ஏற்படாது. அடுத்து எதற்காக வந்து 7 அகரூப்கள் இறக்கப்பட்டுச்சு? 3வது காரணம் பாத்தீங்க அப்படின்னா காஃபிர்களுக்கு சவால் விடும் விதமாக. அதாவது அல்லாஹ்வே குரான்ல சொல்றான் இல்லையா, ஒரு அத்தியாயத்தினாலும் கொண்டு வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இல்லையா. அப்ப இந்த மாதிரி 7 அகரூஃபுகள்ல இறக்கப்படும் போது அவங்க இதுவரையும் அந்த ஒரு அகரூஃப்ல இறக்குனா கூட அது வந்து அவங்களுக்கு முடியல. அப்ப 7 அகரூஃபுகள்ல இறக்கும் போது இத மாதிரி அவங்களால கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் காபீர்களுக்கு சவால் விடும் விதமாக இது வந்து அருளப்பட்டுச்சு. சரி, இந்த அஹ்ரூஃப்கள்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்னு பாருங்க. இஸ்ம பாருங்க, பன்மை ஒருமை, சிங்குலர் ப்ளூரல்ல பாருங்க. லி அமானதிஹிம், இதுல வந்து லி அமானதிஹிம் நூன்ல, சரிங்களா? ஆனா மீனிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபியர்ட் பஐது, இதுல வந்து பஅத். சோ ரெண்டுமே மீனிங் ஒரே தான், ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் மாறும். அதுலயும் பாருங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஹரக்கா மட்டும் தான் மாறி இருக்குமே தவிர அந்த எழுத்து முறைகள் வந்து அப்படியே தான் இருக்கும். அடுத்து பாருங்க, வார்த்தைகளை நீக்குவது. ஹுவ, இங்க ஹுவ இல்ல, இங்க ஹுவ இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகளை நீக்குவது, இதனால எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இதில் ஹுவ என்பதில் நீக்கிவிடுகிறது. இதுல அர்த்தம் மாறுமா என்றால் மாறாது. சரிங்களா? இதுல அர்த்தம் எதுவுமே மாறாது. அடுத்து பாருங்க, மூசே மூசா அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இதை வந்து இமாலா பண்ணி ஓதுவது. சரிங்களா? அடுத்து இந்த ஹம்சாவை வந்து விழுங்கி ஓதுவது, அது ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா. அடுத்து தஜ்வீத் சட்டம். இப்ப பாருங்க, இதுல வந்து ம ஊஹிய, அதாவது இப்ப இந்த இதுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம ஹப்சன் ஆசி முறையில என்ன பண்ணுவோம், 4 கவுண்ட்ஸ் டு 5 கவுண்ட்ஸ் வரை கொடுப்போம் இல்லையா. இதை வந்து 2 கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதுவாங்க. பாருங்க, சிலர் 4 எண்ணிக்கைகளுக்கு நீடிப்பார்கள், சிலர் 2 எண்ணிக்கைகளுக்கு நீடிப்பார்கள். ம ஊஹிய, ம ஊஹிய, அந்த மாதிரி 4 கவுண்ட்ஸ் நம்ம கொடுத்து ஓதுவோம். சரிங்களா? அடுத்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாறும். என்னெல்லாம் பார்த்தோம்? இந்த மாதிரி ஹரக்கத்துல இஸ்மு, பெயர் சொல், வினைச்சொல், அதுல மாற்றங்கள் இருக்கும். அடுத்து வந்து வார்த்தைகளை நீக்குவது, குறைப்பது, அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இமாலா பண்ணி ஓதுவது, ஹம்சாவை விழுங்கி ஓதுவது. அடுத்து கிராமர்ல இருக்கும். அடுத்து வந்து தஜ்வீத் சட்டங்கள்ல மாற்றங்கள் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும். ஸோ இதனால மொழி மீனிங் மாறுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனிங் மாறுபடவே மாறுபடாது. மீனிங் வந்து இன்னும் டீப்பன் தான் ஆகும். சரி, நம்ம ஆல்ரெடி நம்ம குராத்தை பத்தி பார்த்திருக்கோம். குராத்தும் அஹ்ரூஃபும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே வேற வேற. சரிங்களா? கிரா என்பது ஒருமை, குராத் என்பது பண்பை. இப்போ வந்து கிரானா அதாவது ஓதும் முறை. சரிங்களா? நம்ம ஓதும் முறை தான் நம்ம கிராத்துன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஷாத்திபியா புக்ல வந்து 7 கிராத்துகள் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம ஹப்சன், ஆசிம் அதெல்லாம் பார்த்தோம்ல. ஆசிம் இமாம் வந்து காரி, அப்படித்தானே? காரி அவங்களுடைய டாப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து எழுதியிருப்பாங்க. அவங்க பேர் வந்து என்ன சொல்லுவோம், ராவி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆசிம் இமாமுடைய காரிஸ் வந்து யாரு? ஃபர்ஸ்ட் ஷோபா இமாம், அடுத்து வந்து ஹப்ஸ் இமாம், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதுதான் கிராத். இப்போ பாருங்க, சூரா ஃபாத்திஹாலையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாலிக்கி அப்படிங்கறத மலிக்கி அப்படின்னு ஓதுறது. ஆனா அந்த எழுத்து வடிவங்கள் ஏதாவது மாறுபாடு இருக்குமா? ஒரு மாறுபாடுமே இருக்காது. அவங்க ஓதுற முறையில தான் மாறுபாடு இருக்குமே தவிர எழுத்து வடிவத்துல எந்த மாறுபாடும் இருக்காது. அடுத்து பாருங்க, சுராத்துல சுவாதுக்கு பதிலா சீன் போட்டு ஓதுறது, சீன் போடுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாறுபாடு இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, இது வந்து ஆசிம் இமாமுடைய, இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து நீங்க ஹப்ஸ் குராத்தை வந்து ஓதுங்க, ஹப்ஸ் இமாமுடைய குராத்தை ஓதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க காலு அதத்தஹிதுன ஹுசுவா அப்படின்னு சொல்லி வாவ், இங்க வான்னு சொல்லி போடுவீங்க. சரி, ஷோபா இமாமுடைய குராத்தை ஓதுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? காலு தத்தஹிதுன ஹுஸ் ஹம்சா போட்டு ஓதுவீங்க. சரிங்களா? இங்க ஹுசுவா ஹப்ஸ் இமாமுடைய குராத்து, இது ஷாபா இமாமுடைய குராத்து. இப்போ டோட்டலா உங்ககிட்ட ஆசிம் இமாமுடைய குராத்தை ஓதுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரோட ஓதுனா ஷோபா இமாம் தான். ஃபர்ஸ்ட் டாப் ஸ்டூடெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யாரு? ஷோபா இமாம். அப்ப இவங்களுடைய குராத்தை ஓதிட்டு காலு அதத்தஹிதுன ஹுசு ஹுசுஆ அப்படின்னு ஓதிட்டு திரும்ப நெக்ஸ்ட் நீங்க இதையும் ஓதிடணும். காலு அதத்தஹிதுன ஹுசுவா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷோபா இமாமுடையதை ஓதிட்டு அதுக்கப்புறம் ஹப்ஸ் இமாம் அவங்களுடைய குராத்தையும் ஓதணும். அப்போ நம்ம இந்த இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. சோ இதெல்லாம் நம்ம எதுல பார்த்தோம்? நம்ம ஃபர்ஸ்ட் கிராத் எடுத்தோடனே பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு 2வது கிளாஸ்ல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன்.
சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்க, நாமாக நம் வட்டார வழக்கில் குரானை ஓதலாமா? அது எப்படி ஓத முடியும்? தப்பு இல்லையா? நம்ம ஓதக்கூடாது. ஏன்னா இப்போ நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இல்ல. அப்போ இருந்த காலகட்டத்துல அவங்க எப்படி என்னென்ன முறைகள் இருந்துச்சோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமே தவிர, இப்போ நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் எடுத்து ஓத முடியாது. உதாரணத்துக்கு பாருங்களேன், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இப்போ இத கதிர் அப்படின்னு இந்த காஃப் இருக்கு இல்லையா, இதுல சூடானி அரப்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காஃப்க்கு பதிலா ஒயின் போட்டு ஓதுவாங்களாம். கதிர், கதிர் அப்படி ஓதுவாங்க. அப்போ இது வந்து தப்பாயிடும்ல, மீனிங் தப்பாயிடும்ல. இங்க பாருங்க, எஜிப்துல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஜீமுக்கு பதிலா காஃப் போட்டு ஓதுவாங்க. ஓகே. அடுத்து துருக்கில இருக்கவங்க தாக்கு பதிலா துவாது போட்டு ஷைத்வான் அப்படின்னா ஷைத்வான் அந்த மாதிரி துவாது போட்டு ஓதுவாங்களாம். சோ இந்த மாதிரி ஓதுறப்ப என்ன ஆகும், பொருள் மாறும். சரிங்களா? அதுக்காக நம்ம அந்த 7 அஹ்ரூஃப்ல ஏதாவது ஒண்ணை பிக் பண்ணி எடுத்து ஓதிக்கலாம். ஆனா நம்ம இஷ்டப்படி நம்ம வட்டார வழக்குல வந்து நம்ம ஓத முடியாது. சரிங்களா? அடுத்து இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இந்த 7 அஹ்ரூஃப்களையும் படிக்கலாமா? 7 கிராத்துகளை 10 கிராத் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் படிக்கலாமா அப்படின்னு கேட்டா 2 தரப்புல வந்து நம்ம அறிஞர்கள் வந்து பதில் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, படிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, குரானை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள அது உதவும். குரானில் நாம் உறுதியான புரிதலின் அடிப்படையில் நிற்க முடியும். சரிங்களா? ரெண்டாவது உள்ளவங்க என்ன சொல்றாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு படிங்க, ஏதாவது ஒண்ணு படிங்க, அதுல நல்ல தரோவாய்க்குங்க, அதுக்கப்புறம் அடுத்ததை எடுத்து படிங்க, அடுத்ததுல கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இதுல குறை அதுல குறை அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பாதி பாதியா வச்சிடக்கூடாது இல்லையா? அதனால ஒரு கிராத்தை எடுக்கிறோம், ஒரு அஹ்ரூஃபை எடுத்து ஓதுறோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் வந்து முழு கவனத்தை செலுத்தணும், அதுல ஃபுல்லா தரோவாக்கிடணும், அதுல மாஸ்டர் பண்ணிட்டு அடுத்துதான் நம்ம வந்துட்டு அடுத்த கிராத்தையோ அடுத்த அஹ்ரூஃபையோ எடுத்து நம்ம வந்து ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தஜ்வீத் கிளாஸ் தான் வரும். அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட் இதே குரூப்ல தான். இப்போ இதுல இந்த மந்த் லாஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம், சின்ன எக்ஸாம் மாதிரி இருக்கும். இதுவரை 6 கிளாஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த 6 கிளாஸ்லயும் நீங்க என்ன ஒரு உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம் இருக்கும். கூகுள் ஃபார்ம் தான். நீங்க எப்படி இப்போ வந்து இந்த ஒன் வேர்ட்ஸ்ல இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் வரும். சரிங்களா? கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் நெக்ஸ்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு தஜ்வீத் அட்வான்ஸ் லெவல் தஜ்வீத். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதுல என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க. இல்மு தஜ்வீத் படிச்சிருப்பீங்க, பேசிக் தஜ்வீத் படிச்சிருப்பீங்க. இது அதெல்லாம் போக இது வந்து அட்வான்ஸ் தஜ்வீத். ஒவ்வொரு இப்போ மஹரஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கு, ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன இருக்கு, சிஃபாத், இன்னும் நிறைய ஒவ்வொரு சட்டங்கள், மதுரை ரூல்ஸ், நூன் சாக்கினா ரூல்ஸ், மீம் சாக்கினா ரூல்ஸ், இதுகாம் ரூல்ஸ் எல்லாமே இன்னும் நம்ம தெளிவா பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ் இதே கிளாஸஸ்ல வரும் இன்ஷா அல்லாஹ். மேபி நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஏன்னா இன்னும் பிடிஎஃப் எதுவுமே ரெடி பண்ணல. இன்ஷா அல்லாஹ் அதுக்கான பிடிஎஃப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.